ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மசாலா டீ, அதாவது மசாலா சாயை எப்படி போடுறதுனா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டையில் 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், கரெக்டாக 6 நல்ல மிளகு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறமா 2 கிராம்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம மசாலா டீயில் ஆட் பண்ணக்கூடிய மசாலா. இதுக்கு கூட ஒரு துண்டு இஞ்சியும் சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த மசாலா, இதை வந்து இடிகளில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா பவுட்ரு மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி தான் நமக்கு பொடிஞ்சு வரும் இடிகளில் இடிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து டீ போடக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் 3/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த தண்ணி வந்து அங்கே சூடாகிட்டு இருக்கும்போது இந்த மசாலாவை அதில் போட்டு இதை வந்து கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கணும். அதை தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையுமே நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க, இடிகளில் வச்சு சதைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நம்ம வந்து டீக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த மசாலா கூட வந்து இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஆட் பண்ணி இது வந்து கொதிக்கட்டும். இது வந்து கொதிக்கிற டைமில் 1 டீஸ்பூன் தேயிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஃப்ளேவர் தேயிலை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பிராண்டு தேயிலையே நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே இறங்கி வரணும். கொதித்ததுக்கப்புறமா இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே நல்லா இறங்கி வரும். இதுக்கப்புறமா இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 1.5 கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1.5 கப்பு பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவீங்கன்னா உங்கள் சுகருக்கு ஏற்ப நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒயிட் சுகர். ஸோ அதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன், ஏன்னா ஸ்பூன் நிறையலை, ஸோ 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இது கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற்றிக்கோங்க. இதை ஆற்றும் போது அந்த பதம் வரணும். அப்போ தான் அது வந்து நல்லா டீ கடை ஸ்டைலில் நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளோ தான் நம்ம டேஸ்டான மசாலா டீ வந்து ரெடி ஆகியாச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்